ராவணன் வரம் கேட்ட பாங்கு அத்தகையது. தனக்கு தேவர்களாலோ மிருகங்களாலோ ராட்சசர்களாலோ மரணம் சம்பிக்கக்கூடாது என்று வரம் கேட்டவன் மனிதர்களை விட்டுவிட்டான். எனவே விஷ்ணுவே மனித ரூபத்தில் அவன் வதத்திற்கு வந்து விட்டார். அண்ணா, தாங்களா மனம் தளர்வது? தங்களின் பராக்கிரமம் சாதாரணமானதா என்ன? ஏன் மனம் கலங்குகிறீர்கள் என்று லட்சுமணன் சமாதானம் செய்தான் ராமனை. இப்படி பேசிக்கொண்டே பரத்வாஜின் ஆசிரமத்தை அடைந்தனர் மூவரும். அவரும் அன்றிரவு அவர்கள் தங்க ஏற்பாடுகள் செய்தார். மறுநாள் விடிந்தது. பரத்வாஜனின் ஆலோசனைப்படி சித்திரக்கூடம் செல்ல ஆயத்தமானார் மூவரும். நதிகளை கடந்தார்கள், காடுகளை கடந்தார்கள். உள்ளே போக போக இன்பமாக இருந்தது மூவருக்கும். அழகழகான மரங்கள், செடிகள், கொடிகள், பழங்கள், பூக்கள், காய்கறிகள், ரம்மியமான சூழ்நிலை. பறவை இனங்களும் விலங்குகளும் ராமலட்சுமண சீதையை பார்த்து மகிழ்ந்து கூத்தாடின. எங்கும் நறுமணம் வீசியது. ரம்மியமாக பேசிக்கொண்டே சித்திரக்கூடம் மலையை அடைந்தனர் மூவரும். மலையில் கிழங்குகளையும் கனிகளையும் உண்டனர். லட்சுமணா, இந்த இடம் மிக அமைதியாக உள்ளது. நல்ல அதிர்வுகளும் உள்ளன. ரிஷிகளும் முனிவர்களும் வாழும் இந்த இடத்தில் நாம் தங்கி கொண்டு நம்முடைய தவத்தை ஆரம்பிப்போம். உடனே நாம் வசிக்க ஒரு ஆசிரமம் கட்டுவாயாக என்றான் ராமன். உடனே லட்சுமணன் அழகான குடிசை ஒன்றை கட்ட ஆரம்பித்தான். சாரளம் கதவு அமைத்து பாய்களையும் தொங்கவிட்டு மிக வசதியான ஒரு இல்லத்தை அமைத்தான் லட்சுமணன். பூவை விட மெல்லிய பாதங்களை படைத்த இந்த மிதிலை குமாரி பெருங்காட்டையும் நடந்து தாண்டினாள். அவளுடைய பாதங்கள் செய்த அற்புதத்தை உன் கையில் இங்கு அழகான குடிசை அமைத்து செய்துவிட்டன. நமக்கு எவ்வளவோ துரதிருஷ்டம் வந்தாலும் உன் கைவேலை என்ற அதிர்ஷ்டத்தை இங்கு கண்டேன் என்று தம்பியை அணைத்து கொண்டு பாராட்டினான் ராமன். ஆம், சத்திரியர்கள் என்றால் போர் செய்பவர்கள், மாளிகைகளில் உறங்குபவர்கள் என்று அர்த்தம் போய் சத்திரியர்கள் எந்த வேலையும் சந்தர்ப்பத்தையும் வாய்க்கும் பொழுது செய்வார்கள் என நிரூபிக்கிறான் லட்சுமணன். இனி ராமலட்சுமண சீதை தவ வாழ்க்கை வாழட்டும். அவர்களை சிறிது நேரம் விட்டுவிட்டு இனி நாம் அயோத்தி செல்வோம். ராவணன் வரம் கேட்ட பாங்கு அத்தகையது. தனக்கு தேவர்களாலோ மிருகங்களாலோ ராட்சசர்களாலோ மரணம் சம்பிக்கக்கூடாது என்று வரம் கேட்டவன் மனிதர்களை விட்டுவிட்டான். எனவே விஷ்ணுவே மனித ரூபத்தில் அவன் வதத்திற்கு வந்து விட்டார். அண்ணா, தாங்களா மனம் தளர்வது? தங்களின் பராக்கிரமம் சாதாரணமானதா என்ன? ஏன் மனம் கலங்குகிறீர்கள் என்று லட்சுமணன் சமாதானம் செய்தான் ராமனை. இப்படி பேசிக்கொண்டே பரத்வாஜின் ஆசிரமத்தை அடைந்தனர் மூவரும். அவரும் அன்றிரவு அவர்கள் தங்க ஏற்பாடுகள் செய்தார். மறுநாள் விடிந்தது. பரத்வாஜனின் ஆலோசனைப்படி சித்திரக்கூடம் செல்ல ஆயத்தமானார் மூவரும். நதிகளை கடந்தார்கள், காடுகளை கடந்தார்கள். உள்ளே போக போக இன்பமாக இருந்தது மூவருக்கும். அழகழகான மரங்கள், செடிகள், கொடிகள், பழங்கள், பூக்கள், காய்கறிகள், ரம்மியமான சூழ்நிலை. பறவை இனங்களும் விலங்குகளும் ராமலட்சுமண சீதையை பார்த்து மகிழ்ந்து கூத்தாடின. எங்கும் நறுமணம் வீசியது. ரம்மியமாக பேசிக்கொண்டே சித்திரக்கூடம் மலையை அடைந்தனர் மூவரும். மலையில் கிழங்குகளையும் கனிகளையும் உண்டனர். லட்சுமணா, இந்த இடம் மிக அமைதியாக உள்ளது. நல்ல அதிர்வுகளும் உள்ளன. ரிஷிகளும் முனிவர்களும் வாழும் இந்த இடத்தில் நாம் தங்கி கொண்டு நம்முடைய தவத்தை ஆரம்பிப்போம். உடனே நாம் வசிக்க ஒரு ஆசிரமம் கட்டுவாயாக என்றான் ராமன். உடனே லட்சுமணன் அழகான குடிசை ஒன்றை கட்ட ஆரம்பித்தான். சாரளம் கதவு அமைத்து பாய்களையும் தொங்கவிட்டு மிக வசதியான ஒரு இல்லத்தை அமைத்தான் லட்சுமணன். பூவை விட மெல்லிய பாதங்களை படைத்த இந்த மிதிலை குமாரி பெருங்காட்டையும் நடந்து தாண்டினாள். அவளுடைய பாதங்கள் செய்த அற்புதத்தை உன் கையில் இங்கு அழகான குடிசை அமைத்து செய்துவிட்டன. நமக்கு எவ்வளவோ துரதிருஷ்டம் வந்தாலும் உன் கைவேலை என்ற அதிர்ஷ்டத்தை இங்கு கண்டேன் என்று தம்பியை அணைத்து கொண்டு பாராட்டினான் ராமன். ஆம், சத்திரியர்கள் என்றால் போர் செய்பவர்கள், மாளிகைகளில் உறங்குபவர்கள் என்று அர்த்தம் போய் சத்திரியர்கள் எந்த வேலையும் சந்தர்ப்பத்தையும் வாய்க்கும் பொழுது செய்வார்கள் என நிரூபிக்கிறான் லட்சுமணன். இனி ராமலட்சுமண சீதை தவ வாழ்க்கை வாழட்டும். அவர்களை சிறிது நேரம் விட்டுவிட்டு இனி நாம் அயோத்தி செல்வோம். கண்ணுக்கு தெரியும் வரையில் ராமன் சீதை லட்சுமணனை பார்த்து கொண்டிருந்த தேரோட்டி வந்த சுமித்திரன் அயோத்தி செல்லும் வழியில் தேரை செலுத்தினான். தேர் விரைந்தது. தேரை ஓட்டி வந்த சுமித்திரன் மனம் அதற்கு மேல் விரைந்தது. தசரதனுக்கு என்ன பதில் சொல்வது? ஊர் மக்கள் சும்மா இருப்பார்களா? ராமன் இல்லாமல் அயோத்தியா? நான் என்ன பாவம் செய்தேன்? இந்நிலை எனக்கு வாய்த்ததே. ஊர் எல்லை தாண்டி ராஜ வீதியில் தேர் நுழைந்தது. மக்கள் எல்லோரும் ராமன் எங்கே, ராமன் எங்கே என்று மக்கள் கூட்டம் பின்தொடர்ந்தார்கள். ராமனை கங்கை தாண்டி விட்டான் என்றான் தேரை ஓட்டி வந்த சுமித்திரன் கண்ணீர் விட்டு கொண்டு. ஐயோ, எல்லாம் போயிற்று. நாம் எதற்கு உயிர் வாழ வேண்டும்?
இந்த தேர் இப்படி பாழாகியுள்ளதே. மக்கள் கதறினர். சுமித்திரன் தேரை தசரதன் அரண்மனையில் வாயிலில் நிறுத்தினான். அரண்மனை இருண்டு கிடந்தது. நகரம் போலவே அரண்மனையும் அழுது கொண்டிருந்தது. துக்க சாயல். ஒரு வீரனையும் காணவில்லை. உள்ளே தசரதனை சென்று வணங்கி நின்றான் தேரை ஓட்டி வந்த சுமித்திரன். கௌசல்யை அழுது கொண்டிருந்தாள். அரசே, ராமன் தங்கள் உடல்நிலையை பார்த்து கொள்ளும்படி சொன்னான். தாய்மார்களையும் விசாரித்தான். பரதனை அரசாள வைக்க வேண்டும் என்று சொன்னான் என்றான் தேரை ஓட்டி வந்த சுமித்திரன். தசரதன் ஒன்றும் பேசவில்லை. அழுது கொண்டிருந்த கௌசல்யை வெடித்தாள். உங்களுக்கு திருப்தியா? ராமனை, என் பிள்ளையை காட்டுக்கு அனுப்பி விட்டீர்கள். உங்களுக்கு சந்தோஷம்தானே என்று கௌசல்யை கேட்டாள். இங்கு கைகையை இல்லை, தாராளமாக பேசும் என்று கூறினாள். என் துக்கம், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? நான் என் ஒரே பிள்ளையை குழந்தை வாரி கொடுத்து விட்டு நிற்கிறேன். பாவம், பெற்றவள் அல்லவா, வயிறு எரிகிறது. பாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளை காட்டிலே, பெற்றவள் அரண்மனையிலே. துக்கத்திற்கு எல்லை ஏது? உயிருடன் தன் குழந்தையை வாரி கொடுக்க யாரால் முடியும்? தேவி, வருத்தப்படாதீர்கள். ராமனும் சீதையும் காட்டில் நலமாக உள்ளனர். நாட்டை விட காட்டை அவர்கள் விரும்பி விட்டனர். மகிழ்ச்சியாக செடி கொடிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று தேரை ஓட்டி வந்த சுமித்திரன் கூறினான். எப்படி அமைதியாக இருப்பது? பொறுமைசாலி கௌசல்யை சமாதானம் செய்ய இயலவில்லை. தசரதனோ அரைகுறை மயக்கத்தில் கிடந்தான். அவனுக்கு நினைவும் கனவும் ராமனை பற்றி மாறி மாறி வந்து கொண்டிருந்தான். அவற்றையும் விட தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று தம்பியையும் மனைவியையும் கூட்டிக் கொண்டு காடு சென்று விட்டான். கௌசல்யை புலம்பல் அவனை மீண்டும் நினைவுலகம் கொண்டு வந்தது. உமக்கு இளைய மனைவியும் பரதனுமே என்றும் உசத்தி. சுகம் உமக்கு போதும். அருமையான பிள்ளையை காட்டுக்கு அனுப்பினீர். இனி அவன் 14 ஆண்டுகள் கழித்து வந்தாலும் பரதனின் ராஜ்யத்தை திரும்ப கேட்க மாட்டான். மற்ற மிருகங்கள் அடித்து கொன்ற இரையை காட்டுப்புலி தின்னுமா? மீன் தன் குஞ்சுகளை விழுங்குவது போல் நீர் உம்மை பிள்ளையை உயிரோடு கொன்றீர். இப்போது உமக்கு திருப்தியா என்று கௌசல்யை குத்தல் நிற்கவில்லை. கௌசல்யை, என்னை மன்னித்து விடுமா? நீ எவ்வளவு நல்லவள். கணவனை இப்படி கொல்லலாமா என்று தசரதன் கைகளை கூப்பி கொண்டான். கீழுள்ள பகைவர்களை விட உள்ளத்தில் உள்ள தாபம் ஒருவனை கொன்றுவிடும். ராமன் இழப்பை என்னால் தாங்க இயலவில்லை. காற்றாற்று வெள்ளம் போல் துக்கம் என் நெஞ்சை பிளக்கிறது. என்னை மன்னிப்பீராக என்று தசரதன் கௌசல்யை பார்த்து கேட்டான். பழைய நிகழ்ச்சி ஒன்று தசரதனுக்கு அடிக்கடி ஞாபகம் வந்தது. அது என்னவென்றால், ஒரு தடவை கண்ணு தெரியாத தாய் தகப்பனை அறியாமல் கொன்றுவிட்டான். அன்று கண்ணு தெரியாத தாய் தகப்பன் தசரதனுக்கு சாபமிட்டார்கள். அவர் தாய் தகப்பன் இறக்கும் முன் அவர்கள் தங்கள் பெற்ற மகனை இழந்து புத்திர சோகத்தில் தவிர்ப்பது போல அவனும் தவிர்த்து சாக வேண்டும் என்று சாபமிட்டது எல்லாம் தசரதனுக்கு மனத்திரையில் திரைப்படம் போல் ஓடியது. சத்தியத்திற்கு மாறாக உணவு உண்ட நோயாளியின் உயிரை அவ்வுணவே பறிப்பது போல நான் செய்த பாவம் என்னை கொல்லப் போகிறது. பிற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். வினை விதைத்தவன் வினை அறுப்பதும் தினை விதைத்தவன் தினை அறுப்பதும் உலகிற்கு வாடிக்கைதானே. தசரதன் கண்மூடி கிடந்தான். ஆம், உண்மைதான். நாம் செய்ய போகும் வினைகள் நம்மை நிழல் போல் தொடர்கின்றன. மன்னிப்பு என்பதே இல்லை. எனவேதான் பாவம் செய்ய பயப்படுவார்கள். எங்கும் இருள். கௌசல்யை பேரூட்டிய சுமித்திரையை, அம்மன் என் உயிர், அவனுக்கு காட்டுக்கு அனுப்பி தசரதன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறான். தலை தொங்கியது. கௌசல்யை பேரை ஓட்டிய சுமித்திரையும் தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார்கள். அரசன் தசரதன், பாருங்கள், வால்மீகி சொல்வதை எல்லா வேதங்களும் மற்றும் சாஸ்திரங்களை ஓதியவன், தீர்க்கதரிசி, தேஜஸ் உள்ளவன், யுத்தங்களில் வெற்றி பெற்றவன், யாகங்கள் செய்து முடித்தவன், தர்மத்தில் ஈடுபட்டவன், ரிஷியை போன்றவன், உலகிலும் புகழ் பெற்றவன், பகைவர்களை ஒழித்தவன், பல அரசர்களின் நட்பை அடைந்தவன், புலன்களை அடக்கியாலும் திறமுடையவன், பெரும் செல்வம் திரட்டியதில் இந்திரன், குபேரன் இவர்களுக்கு நிகரானவன், ராஜ்ய பரிபாலத்தின் மனுவை உடையவன். இப்படிப்பட்ட அரசன் இன்று விதி வசப்பட்டு இறந்தான். ஆம், விதி வலித்தது.
விதியே வெல்கிறது கடைசியில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.